இந்த வார சிறுகடிக்க ஆசை மண்டே எபிசோட்ல மனோஜ் ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எல்லாரும் அவரை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முத்து வந்து என்னாச்சுன்னு கேட்குறாரு. மனோஜ் இன்னும் எந்திரிக்கல அப்படின்னு சொல்றாங்க மீனா. அவன் ஏன் எந்திரிக்கணும், வெட்டி பையன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ரவி அவன் கடையை திறக்க வேணாமாடான்னு கேட்குறாரு. ஓ ஆமால, அவன் இப்போ தொழிலதிபர் ஆச்சுல. விஜயா மனோஜை எந்திரிப்பா, கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்து தூங்குன்னு எழுப்புறாங்க. என்னால் முடியலமான்னு திரும்பவும் படுத்துடுறாரு. அதை பார்த்த முத்து, என்னப்பா ஏதோ ஸ்கூல் பையனை எழுப்புற மாதிரி எழுப்பிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாரு. 2வது நாளே இப்படி தூங்கிட்டு இருக்கான், கடைக்கு வர்றவங்களாம் கடை சரியா போல, அதான் 2வது நாளே திறக்கலன்னு நினச்சிக்க மாட்டாங்கன்னு கேட்குறாரு. அது நமக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறது, அவனுக்கு தெரியணும்ல. இப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு, உங்க அம்மாவும் உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கா, எங்க போய் முடிய போதும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருந்தா எப்படிப்பா உன் காசை திருப்பி கொடுப்பான்னு கேட்குறாரு முத்து. அவங்க மாமனார் கொடுத்த பணத்தை தொலைக்காம இருந்தா போதும்னு சொல்றாரு அவங்க அப்பா. ஒரு நாள் வேலைக்கு போனதுக்கே 1 வாரம் தூங்காம போல அப்படின்னு கேட்குறாரு ரவி. முதலாளி ஆகிறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டான் போலன்னு சொல்கிறாரு முத்து. உடனே ஸ்ருதி, எனக்கு கூட மார்னிங் தூக்கம் வரும், ஆனால் ஒர்க் இருந்தால் நான் உடனே எந்திரிச்சிருவேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கோவப்பட்டு ரோகிணி, டயர்டாக இருந்தால் தூக்கம் தாங்க வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி, அப்போ மீனா தான் நம்ம வீட்டில் மதியம் வர தூங்கணும், அவங்க வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் செய்கிறாங்க. மீனா அவங்களுக்கு தூக்கம் வராதான்னு கேட்குறாங்க ஸ்ருதி. நமக்குன்னு பொறுப்பு இருக்கும் போது எப்படிங்க தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதை கேட்டு கோவப்பட்டு ரோகிணி மனோஜை அடித்து எழுப்புறாங்க. அடிக்காதமா, அவனே எந்திரிச்சிருவான்னு சொல்கிறாங்க விஜயா. இது வேலைக்காகாதுன்னு முத்து ஜக்கில் தண்ணி கொண்டு போய் மனோஜ் மேலேயே ஊற்றிடுறாரு. தூக்கத்தில் இருந்த மனோஜ் தண்ணியில் விழுந்துட்டமான்னு அலறி எழுந்துக்கிறாரு. லூசாடா நீ, இப்படி மேலே தண்ணி ஊற்றிருக்கன்னு கேட்குறாரு மனோஜ். எப்படி எழுந்துச்சு உக்காந்தான் பார்த்தியா, இதை விட்டுட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாரு முத்து. இவன் இப்படி தூங்குனா கடையை யாருப்பா பார்த்துக்கிறதுன்னு கேட்குறாரு முத்து. அவன் காசு போட்டு கடையை வாங்கியிருக்கான், அவன் பார்த்துப்பான், உனக்கு என்னன்னு கேட்குறாங்க விஜயா. அப்பாவோட 27 லட்சத்து பணத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் எவ்வளவு நேரம் வேணா தூங்கட்டும், யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு முத்து. டே மனோஜ், எந்த தொழிலையும் முன்னேறத்துக்கு முக்கியமான வழி என்ன தெரியுமா? காலையிலேயே சீக்கிரம் எந்திரிக்கிறது. எவன் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறானோ அவன் தான் அவன் தொழிலில் முன்னேறுவான்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. போய் சீக்கிரம் எழுந்து கிளம்புன்னு சொல்கிறாரு. விஜயாவும் சீக்கிரம் போய் எழுந்து கிளம்புன்னு சொல்கிறாங்க. சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.